ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 10 எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடை. பதம் 45. நாஷ்ய கர்மணி ஜன்மாத்தௌ பரஸ்யானு விதீயதே கர்த்திருத்வ பிரதிஷேதார்த்தம் மாயையா ரோபிதம் ஹிதத். மொழிபெயர்ப்பு. ஜட உலகின் படைப்பு மற்றும் அழிவு என்னும் விஷயங்களில் பகவானின் நேரடியான மேற்பார்வை இல்லை. ஜட இயற்கைதான் சிருஷ்டிகர்த்தா என்னும் கருத்தை மறுப்பதற்காகவே பகவானின் நேரடியான ஈடுபாட்டை பற்றி வேதங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. பொருளுரை. ஜட உலகின் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றை விளக்கும் வேதவாக்கு பின்வருமாறு. அனைத்தும் பிரம்மத்தாலேயே படைக்கப்படுகிறது. படைக்கப்பட்ட பின் அனைத்தும் பிரம்மத்தாலேயே காக்கப்படுகிறது. மேலும் அழிக்கப்பட்ட பின் அனைத்தும் பிரம்மத்தாலேயே பாதுகாக்கப்படுகிறது. பிரம்மம், பரமாத்மா மற்றும் பகவான் ஆகியோரை பற்றிய எந்தவித அறிவும் இல்லாத பௌதிகவாதிகள் ஜட தோற்றத்திற்கான முடிவான காரணம் ஜட இயற்கையே என்று முடிவு செய்கின்றனர். இக்கருத்தையே நவீன விஞ்ஞானிகளும் கொண்டுள்ளனர். இக்கருத்து எல்லா வேத இலக்கியங்களிலும் தவறென நிரூபிக்கப்பட்டுள்ளது. படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய அனைத்திற்கும் பிறப்பிடமாக இருப்பது பிரம்மமே என்ற வேதாந்த தத்துவம் குறிப்பிடுகிறது. வேதாந்த தத்துவத்தின் மீது இயற்கையான விளக்க உரையாக இருக்கும் ஸ்ரீமத் பாகவதம் பின்வருமாறு கூறுகிறது. மந்தமான ஜடப்பொருள் சேர்க்கைக்குரிய ஆற்றலை கொண்ட சக்திதான் என்றாலும் அதற்கு சுயமான இயக்கம் கிடையாது. ஆகவே ஸ்ரீமத் பாகவதம் ஜென்மாதி அஸ்ய என்னும் வாக்கியத்திற்கு அபிஜ்ஞ மற்றும் ஸ்வாட் என்னும் சொற்களை உபயோகிக்கிறது. அதாவது பரபிரம்மம் மந்தமான ஜடம் அல்ல, அவர் பரம உணர்வாக இருப்பவரும் சுதந்திரமானவரும் ஆவார் என்பது இவற்றின் பொருளாகும். எனவே ஜட உலகின் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றிற்கு மந்தமான ஜடப்பொருள் மூல காரணமாக இருக்க முடியாது. படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தலுக்கு ஜட இயற்கையே காரணம் என்றும் மேலெழுந்த வாரியாக காணப்படுகிறது. ஆனால் முழுமுதற் கடவுளால் தான் இந்த ஜட இயற்கை படைக்கும் நோக்கத்திற்காக இயக்கப்படுகிறது. படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய அனைத்திற்கும் அவரே பின்னணியாக இருக்கிறார். இது பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜட இயற்கை பகவானுடைய சக்திகளில் ஒன்றாகும். அதனால் பகவானுடைய உத்தரவின் கீழ் செயற்பட முடியும். ஒரு தந்தை தாயோடு இணைகிறார். அப்போது தாயால் ஒரு குழந்தையை கருத்தரிக்க செய்ய முடிகிறது என்பதைப் போலவே பகவான் தமது உன்னதமான பார்வையை ஜட இயற்கையின் மீது வீசுகிறார். அதன் பிறகுதான் ஜட இயற்கையால் செயற்பட முடிகிறது. தாய்தான் குழந்தையை பெறுகிறாள் என்று ஒரு பார்மரனுக்கு காணப்பட்டாலும் தந்தைதான் குழந்தைக்கு பிறப்பை அளிக்கிறார் என்பதை அனுபவமுள்ள மனிதன் அறிகிறான். ஆகவே பரமதந்தை ஜட இயற்கையுடன் இணைந்தபின் அசையும் மற்றும் அசையாத தோற்றங்களை ஜட இயற்கை உற்பத்தி செய்கிறது. ஜட இயற்கையால் சுதந்திரமாக இதை செய்ய முடியாது. படைத்தல் மற்றும் காத்தல் முதலியவைகளுக்கு ஜட இயற்கையே காரணம் என்னும் கருத்து ஆட்டின் கழுத்திலுள்ள முளைக்காம்பு தத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. அஜாகல ஸ்தன நியாய எனப்படும் இவ்விஷயம் சைத்தன்ய சரிதாமிரத்தை இயற்றியவரான ஸ்ரீ கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமியால் பின்வருமாறு விளக்கப்படுகிறது. இவ்விளக்கம் தவத்திரு ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜரால் கொடுக்கப்பட்டதாகும். ஜட இயற்கை ஜடத்திற்குரிய காரணம் எனும் முறையில் பிரதானம் என்றும் திறமைமிக்க காரணம் எனும் முறையில் மாயா என்றும் அறியப்படுகிறது. ஆனால் அது மந்தமான ஜடப்பொருளாக இருப்பதால் அது படைப்பின் ஆதியான காரணம் அல்ல. கவிராஜ கோஸ்வாமி பின்வருமாறு கூறுகிறார். கிருஷ்ணரின் விரிவங்கமாகிய காரணார்ணவசாயி விஷ்ணு ஜடத்தை இயக்குவதற்கு அதன் மீது மின்சக்தியை பாய்ச்சுகிறார். மின்சக்தியை பாய்ச்சும் உதாரணம் மிகவும் பொருத்தமானதாகும். ஒரு இரும்புத்துண்டு நிச்சயமாக நெருப்பல்ல. ஆனால் அந்த இரும்பு பழுக்க காய்ச்சப்படும் பொழுது நெருப்பின் தன்மையை ஏற்கிறது. ஜட இரும்பு துண்டுடன் ஒப்பிடப்படுகிறது. விஷ்ணுவின் பார்வையால் அது மின்சக்தி பாய்ச்சப்பட்டதாக மாறுகிறது அல்லது பழுக்க காய்ச்சதாக செய்யப்படுகிறது. சக்தியை பாய்ச்சும் இம்முறையால் தான் ஜடசக்தி பற்பல செயல் விளைவுகளில் காட்சியளிக்கிறது. ஆகவே மந்தமான ஜடப்பொருள் பிரபஞ்ச தோற்றத்தின் முக்கிய காரணமோ அல்லது பௌதிக காரணமோ அல்ல. ஸ்ரீ கபிலதேவர் கூறியுள்ளார். மூல நெருப்பு, அதன் தீச்சுடர், அதன் தீப்பொறிகள் மற்றும் அதன் புகை ஆகிய அனைத்தும் ஒன்றே. ஏனெனில் நெருப்பு என்னும் நெருப்பாகவே
நெருப்பு இன்னும் நெருப்பாகவே உள்ளது. ஆயினும் அது தீச்சுடரிலிருந்து வேறுபட்டுள்ளது. தீச்சுடர் தீப்பொறிகளிலிருந்து வேறுபட்டதாகும். மேலும் தீப்பொறிகள் புகையிலிருந்து வேறுபட்டவையாகும். தீச்சுடர், தீப்பொறிகள் மற்றும் புகை ஆகிய இவை ஒவ்வொன்றிலும் நெருப்பின் தன்மை இருந்தாலும் அவை வெவ்வேறு நிலைகளில் வேறுபட்டவையாக அமைந்துள்ளன. பிரபஞ்சத் தோற்றம் புகையுடன் ஒப்பிடப்படுகிறது. ஏனெனில் புகை ஆகாயத்தில் செல்லும் பொழுது பல்வேறு வடிவங்களில் காணப்படுகிறது. தீப்பொறிகள் ஜீவராசிகளோடு ஒப்பிடப்படுகின்றன. தீச்சுடர்கள் ஜட இயற்கையோடு பிரதான ஒப்பிடப்படுகின்றன. மூல நெருப்பின் குணத்தினால் சக்தி அளிக்கப்படுவதால் அவற்றில் ஒவ்வொன்றும் சக்தி வாய்ந்த அலை என்பதை ஒருவன் அறிய வேண்டும். எனவே ஜட இயற்கை, பிரபஞ்ச தோற்றம் மற்றும் ஜீவராசிகள் ஆகிய அனைத்தும் பகவானின் நெருப்பு வெவ்வேறு சக்திகளாகும். எனவே ஜட இயற்கை பிரபஞ்ச தோற்றத்தின் மூல காரணமாக, பிரகிருதியாக அல்லது சாங்கிய தத்துவத்திற்கிணங்க படைப்பிற்குரிய காரணமாக ஏற்பவர்கள் சரியான முடிவை எடுக்கவில்லை. பகவானின் உதவியில்லாத சுதந்திரமான இருப்பு ஜட இயற்கைக்கு கிடையாது. ஆகவே சர்வ காரணங்களுக்கும் காரணமானவர் பகவான் அல்ல என்று அவரை அலட்சியப்படுத்துவது ஒரு ஆட்டின் கழுத்திலுள்ள காம்புகளில் பால் கறக்க முயல்வதற்கு ஒப்பாகும். ஆட்டின் கழுத்திலுள்ள காம்புகள் பாலுக்குரிய உற்பத்தி ஸ்தானங்கள் போல காணப்படக்கூடும். ஆனால் அத்தகைய காம்பிலிருந்து பாலை பெற முயல்வது முட்டாள்தனமாகும். ஹரே கிருஷ்ணா.